தமிழக அரசியலின் இதயம் சென்னை. யார் சென்னையை ஆளுகிறார்களோ அவர்களே தமிழகத்தை ஆழ்வார்கள் என்பது எழுதப்படாத விதி. கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக திமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக இருக்கும் இந்த சென்னையில் இப்போது தளபதி விஜயின் டிவிகே ஒரு புதிய சவாலை முன்வைத்துள்ளது. குறிப்பாக வடசென்னையின் பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிட வேண்டுமென அவர் கட்சியினர் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் சென்னை சுற்றியுள்ள தொகுதிகளில் களமிறங்குகின்றனர். திமுகவின் கோட்டையை விஜய் தகர்ப்பாரா? இல்லை, கோட்டை மீண்டும் உதயசூரியன் வசம் நிற்குமா? அலசுவோம். சென்னை மாவட்டத்தில் மொத்தம் 16 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. பெரம்பூர், கொளத்தூர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொகுதி, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொகுதி, ஆர்.கே. நகர், வில்லிவாக்கம் திரு வி.க. நகர் தனி தொகுதி, எழும்பூர் தனி தொகுதி, ராயபுரம், துறைமுகம், ஆயிரம் விளக்கு, அண்ணா நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி. நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி. சென்னை ஏன் திமுகவின் கோட்டை? 1967 தேர்தல் முதல் இன்று வரை நடந்த 13 சட்டமன்ற தேர்தல்களில் 11 முறை சென்னை திமுகவின் கைகளில்தான் இருந்துள்ளது. 1991 மற்றும் 2011 ஆகிய இரு தேர்தல்களில் மட்டுமே அதிமுக சென்னையை கைப்பற்றியுள்ளது. இது அதிமுக கோட்டை என்பதை விட திமுகவின் இரும்பு கோட்டை என்பதையே நிரூபிக்கிறது. தமிழக அரசியலின் இரும்பெரும் பிம்பங்களான மறைந்த முன்னாள் முதல்வர்கள் திரு கருணாநிதி மற்றும் செல்வி ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு நடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு இடத்தை கூட சென்னையில் பிடிக்க முடியவில்லை. 15 தொகுதிகளில் திமுகவும் 1இல் அதன் கூட்டணி கட்சியும் வென்றன. பல இடங்களில் வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் 20,000 முதல் 50,000 வரை. சமீபத்தில் நடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் கூட தென்சென்னை, வடசென்னை, மத்திய சென்னை என 3 எம்பி தொகுதிகளிலும் திமுகவே வென்றது. இதெல்லாம் தான் சென்னையை திமுகவின் கோட்டை என்று மக்கள் சொல்வதற்கு காரணம். தேர்தல் வெற்றிகள் மட்டுமல்ல, திமுக கட்சி அமைப்பு ரீதியாக ஒவ்வொரு வார்டிலும் பலமாக உள்ளது. இதற்கு சாட்சி 2022 சென்னை மாநகராட்சி தேர்தல். இந்த தேர்தலில் திமுக 153 வார்டுகளிலும், கூட்டணி கட்சிகள் 25 வார்டுகளிலும் மொத்தமாக 178 இடங்களை வென்றது. எதிர்க்கட்சி அதிமுக வெறும் 15 இடங்களைத்தான் வெற்றி பெற முடிந்தது. எம்ஜிஆர் போன்ற ஒரு மிகப்பெரிய மாஸ் லீடர் கூட 1977, 1980, 1984 தேர்தல்களில் சென்னையை திமுகவிடமிருந்து முழுமையாக பறிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட இடத்தில்தான் இப்போது விஜய் களமிறங்குகிறார். அதுவும் சென்னை அரசியலில் 40 வருட அனுபவம் கொண்ட ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும். நகர்ப்புற வாக்காளர்கள் என்பதால் இங்கு சாதிய அரசியல் கிடையாது. நடுத்தர வர்க்கம், சிறுபான்மையினர் மற்றும் அரசு ஊழியர்களே அதிகம். திமுக இவ்வளவு வலுவாக இருக்கும் சென்னையில் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகம் தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? அவருக்கு இருக்கும் பலம் மற்றும் பலவீனம் என்ன? சென்னையில் கணிசமான அளவு முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் உள்ளனர். இவர்கள் மாற்றம் வேண்டும் என நினைத்தால் அது விஜய்க்கு சாதகமாகும். சமீபத்திய இறுதி வாக்காளர் பட்டியல் படி முதல் முறை வாக்காளர்கள் எண்ணிக்கை 1,25,000. 20 முதல் 29 வயது வரை உள்ள இளைஞர்களின் எண்ணிக்கை 8 லட்சம். சென்னை மாவட்டம் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 40 லட்சம். சென்னையின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையில் சுமார் 22% முதன்முறை மற்றும் இளைஞர்கள். இவர்கள் பெரும்பாலும் திமுக அல்லது அதிமுகவின் பாரம்பரிய விசுவாசிகள் கிடையாது. இவர்கள் விஜயின் சினிமா செல்வாக்காலும் மாற்றம் என்ற முழக்கத்தாலும் ஈர்க்கப்பட வாய்ப்பு அதிகம். இந்த வாக்குகள் மட்டும் விஜய்க்கு முழுமையாக கிடைத்தாலே அது திமுகவின் கோட்டையில் மிகப்பெரிய விரிசலை உண்டாக்கும். இது தவிர போக்குவரத்து நெரிசல், மழைக்கால வெள்ளம் போன்ற காரணங்களால் சென்னை நகர்ப்புற மக்களிடையே இருக்கும் மெல்லிய அதிருப்தியை விஜய் தனது பரப்புரையில் பயன்படுத்தினால் ஒரு குறிப்பிட்ட சதவீத அதிருப்தி வாக்குகளும் விஜய் அவர்களுக்கு வரும். அடுத்ததாக வடசென்னை அரசியல். இதனை சுற்றியுள்ள தொகுதிகளில் உழைக்கும் மக்கள் அதிகம். அடிப்படை வசதிகள் தேவைப்படும் மக்கள் அதிகம். அங்கு ஒரு மாஸ் இமேஜ் கொண்ட விஜய் போன்ற தலைவரால் எளிதில் வாக்குகளை ஈர்க்க முடியும். இவையெல்லாம் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பலமாகவும் இருக்கும். அது மட்டுமின்றி திமுகவின் கோட்டையை தகர்க்கவும் உதவி செய்யும்.
இனி யதார்த்த சவால்களையும் பார்க்கலாம். திமுகவுக்கு சென்னையில் ஒவ்வொரு தெருவிலும் ஒரு கிளைக்கழகம் உண்டு. விஜயின் டிவிக்கே இப்போதுதான் பூத் கமிட்டிகளை அமைத்து வருகிறது. ஒரு ஃபேன்ஸ் கிளப் வாக்குகளாக மாறுமா என்பதுதான் கேள்வி. அதிமுக பாஜக கூட்டணியும் சென்னையில் தனது இழந்த செல்வாக்கை மீட்கப் போராடும். இதனால் வாக்குகள் சிதறினால் அது திமுகவுக்கே மீண்டும் சாதகமாக முடிய வாய்ப்பு அதிகம். ஒருவேளை விஜய் அவர்கள் பெறக்கூடிய வாக்குகள் திமுக எதிர்ப்பு அலை வாக்குகளாக இருந்தாலும் அது மீண்டும் திமுகவுக்கே சாதகமாக அமையும். திமுகவின் கோட்டை என்பது வெறும் செங்கற்களால் ஆனது அல்ல. அது பல ஆண்டுகால உழைப்பால் உருவானது. ஆனால் படைபலம் கொண்ட விஜய் எனும் புதிய சக்தியை குறைத்து மதிப்பிட முடியாது. முன்பு குறிப்பிட்டது போல சென்னையில் திமுகவின் வெற்றி வாக்கு வித்தியாசம் 20,000 முதல் 50,000 வரை. இந்த வாக்கு வித்தியாசத்தை உடைக்க 15 முதல் 20% வோட் ஷிஃப்ட் வாக்கு மாற்றம் தேவைப்படுகிறது. இது அவ்வளவு எளிதாக நடக்கக்கூடியது இல்லை. விஜய் அவர்கள் போட்டியிடும் தொகுதியில் வேண்டுமானால் நடக்க வாய்ப்பு உள்ளது. சென்னை மாவட்டம் முழுவதும் நடக்குமா என்றால் சாத்தியம் குறைவுதான். 5 முதல் 10 வருட திட்டமிட்ட வளர்ச்சி இருந்தால் சாத்தியம் உண்டு. இந்த தேர்தல் வெற்றி தோல்வி பற்றி மட்டுமில்ல, இது தலைமுறை மாற்றத்தின் தொடக்கமாக இருக்கலாம். இறுதியாக விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகம் திமுகவின் கோட்டையான சென்னையை இம்முறை தகர்க்க வாய்ப்பு இல்லை. விஜய் போட்டியிடும் தொகுதியில் திமுகவை தகர்க்க வாய்ப்பு உள்ளது. 2026 தேர்தலில் சென்னை அறிவாலயத்தின் பிடியில் இருக்குமா அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தின் வசமாகுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? விஜய் சென்னையில் நின்றால் வெற்றி பெறுவாரா? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பதிவை பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு வீடியோ பதிவில் முக்கிய அரசியல் நிகழ்வை விவாதிக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.